அனைவருக்கும் வணக்கம். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்ப ஹாப்பியாக சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இன்னொரு புது வீடியோ உங்களை செஞ்சில் நான் செம்ம ஹாப்பி. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கூட வந்து XUV3OO கார் இருக்குது, மகேந்திராவோடது. ஸோ இந்த காரோட டீட்டெயில் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த கார் வந்து இந்த செக்மெண்ட்லேயே வந்து ஒரு தி பெஸ்ட்டு சேஃப்டி இருக்கக்கூடிய ஒரு கார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு நெக்ஸானுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து சேஃப்டி லெவல்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். நெக்ஸானோட அதிகம்னே சொல்லலாம் இதோட சேஃப்டி லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா. பட் ஆனால் சேல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஸோ இருக்கிறதுலே ரொம்பவே கம்மியாக சேல்ஸ் ஆகக்கூடிய கார் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காரை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த கார் என் மக்களுக்கு அந்தளவுக்கு ஒரு விருப்பமான காராக அமையலை அப்படிங்கிறதும் இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுப்போம். அண்ட் சேஃப்டி விஷயங்கள்லாம் எவ்வளோலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோ டீட்டெயிலாக தெரிஞ்சுப்போம். அண்ட் எக்ஸ்டீரியர் இன்டீரியர் இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் வீல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கான்ஸையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் பிஸ்னஸ்க்கு வெப்சைட் க்ரியேட் பண்ணணுமா? அந்த வெப்சைட்டை கூகுளில் ரேங்க் பண்ணி வேல்யூபிள் கஸ்டமரை உங்கள் பிஸ்னஸ்க்கு கொண்டு வரணுமா? அதுக்கு நீங்கள் போக வேண்டிய இடம் பெஸ்டெக் டிஜிட்டல் சொல்யூஷன். டிஸ்பிளேயில் தெரியிற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இவங்க டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வெஹிக்கிளோட டிசைன்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட்னலாக வந்து இந்த ஃப்ரண்ட் ப்ரொஃபைலோட டிசைன் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சிமிலர்லி வந்து இந்த விட்டாரா ப்ரீஸாக இருக்குது பார்த்தீங்களா, ஸோ மாருதியோட. ஸோ அந்த காரை போலவே இதோட ஃபஸ்ட்டு லான்ச் ஆன சமயங்களில் வந்து இந்த டிசைன் பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தெரிஞ்சு. ஏன்னா அந்த பாக்ஸு ஷேப்பில் இருக்கக்கூடிய எல்இடி ஹெட்லைட் செட்டப்பாக இருக்கட்டும், ஸோ இது வந்து விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீஸாவில் இருக்கிற மாதிரியே தெரிஞ்சு. பட் டிசைன் வைஸ் இந்த காரோட டிசைன் வந்து ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஜெக்டர் ஹெட்லைட் செட்டப்ஸ் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் வந்து ஹாலோஜனில் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்எல்ஸ் வந்து ஒரு எல் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து அந்த பம்பர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்எல் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணிக்கிறது பார்க்க ரொம்பவே சூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே வந்து ஹாலோஜன் டைப்பில் வந்து ஃபாக் லேம்ப் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த கிரில்ஸ் எல்லாமே வந்து குரோம் ஃபினிஷில் இருக்கிறது. இந்த மகேந்திராவோட லோகோ எல்லாமே ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் வந்து பார்க்கறதுக்கு இன்னுமே சூப்பராகவே ஆக்கியிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ரொம்பவே ஸ்லீக்கான ஒரு பேனட்ஸ், அதில் கேரக்டர் லைன்ஸ் ஆல்சோ கொடுத்துருக்கிறது. பேனட் கொஞ்சம் பெரிய பேனட் தான், நல்லா ஹெவியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பேனட் பொறுத்த வரைக்கும். அப்படியே வெஹிக்கிளோட சைட் ப்ரொஃபைலுக்கு வருவோம். ஸோ சைட் ப்ரொஃபைலுக்கு வந்தோம் அப்படின்னா இந்த காரோட லென்த் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 3995 mm லென்த் இருக்கிற வகையில் டிசைன் பண்ணியிருக்காங்க. எஸ், இது வந்து ஒரு sub 4 மீட்டர் கார் தான். வீல் பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2600 mm இருக்கிற வகையில் வீல் பேஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அலாய் வீல்ஸ் வந்து டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அலாய் வீல்ஸோட பேட்டர்ன் வந்து பார்க்க ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வீல் ஆர்ச்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த பிளாக் கிளாடிங்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கிறது. ஸோ ஒரு ப்ராப்பர் ஒரு எஸ்யூவி போன்ற ஒரு தோற்றத்துக்கு வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலாக இங்கே பார்க்குறது நம்ம வந்து சிங்கிள் டோன், ஆக்சுவலாக வந்து டூயல் டோன் கலர் ஆப்ஷனுமே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். மிரர், சைடு மிரர் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயே வந்து எல்இடி இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் அண்ட் ஃபோல்டபிள் சைடு மிரர்ஸ் தான். ஏபி மற்றும் சி பில்லர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பிளாக்ல இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து ரூஃப் ரைல்ஸ் ஆல்சோ இருக்குது. அண்ட் எலக்ட்ரானிக் சன்ரூஃப் ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா ரூஃபில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே ரியர் ப்ரொஃபைலுக்கு வருவோம். ஸோ ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி டெயில் லைட் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டெயில் லைட் டிசைன் வந்து பார்க்க ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்து நீங்கள் பார்த்தீங்கனாலும் எஸ் இது வந்து XUV3OO தான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணலாம். ஏன்னா அந்த அளவுக்கு யூனிக்கான ஒரு எல்இடி டெயில் லைட் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். மேலே வந்து ஒரு ஸ்பாய்லர் ஆல்சோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேஜிங் எல்லாமே இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு சிம்பிள் அண்ட் நீட்டான ஒரு டிசைன் அப்படின்னே சொல்லலாம். அந்த காரை பொறுத்த வரைக்கும் ஒரு பாக்ஸு ஷேப் டிசைன் தான் எஸ்யூவி போல். பட் அதையுமே வந்து ஒரு நீட்டாகவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அப்படியே வந்து பூட்டை ஓப்பன் பண்ணி பூட் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ இதை கொடுத்துருக்க பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 257 லிட்டர் இருக்கிற வகையில் டிசைன் பண்ணியிருக்காங்க. பூட் ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மி தான். மித்த காம்படிட்டர்ஸ் கார்ஸோட கம்பேர் பண்ணும்போது பூட் ஸ்பேஸ் வந்து ரொம்பவே கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. பட் கேபின் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. ஸோ அதனால் லெக் ரூம்லாம் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஸோ காரோட இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உள்ளே போய் பார்ப்போம். ஸோ XUV3OOவோட இன்டீரியர்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ காரோட இன்டீரியரில் தான் இப்போ நம்ம இருக்கோம். ஸோ இதோட டேஷ்போர்ட் செட்டப் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் வித் பீச்சில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து கொஞ்சம் ஹைலி மெயின்டெனன்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கலரில் கொடுத்துருக்குறது ஏன்னா சீக்கிரமாக வந்து அழுக்காயிடும். ஸோ ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாண்டல் கலராக இருக்கட்டும் பிளாக்கை விட பார்த்தீங்கன்னா இதோட மெயின்டெனன்ஸ் லெவல்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் கூட தான். அண்ட் அப்படியே வந்து டேஷ்போர்ட் செட்டப்புக்கு வந்தீங்க அப்படின்னா ஸோ இதில் டேஷ்போர்ட் வந்து ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது. அண்ட் பிளாஸ்டிக் குவாலிட்டி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பர் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ பிளாஸ்டிக் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் டேஷ்போர்ட் செட்டப்பும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராகவே இருக்குது.
ஸோ இந்த காரோட சீட்டிங் கம்ஃபர்ட் பற்றி ஃபஸ்ட்டு பேசிடுவோம். ஸோ சீட் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட் அட்ஜஸ்டபிள் கொண்ட சீட்டு தான். ஸோ சீட்டிங் கம்ஃபர்ட் வந்து ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. ஹெட்ரூம் ஆல்சோ ரொம்பவே சூப்பர் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஸ்டேரிங் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய கார்ஸை விட கொஞ்சம் பெரிய ஸ்டேரிங்காக தான் படுது. பட் ஃப்ளாட் பாட்டம் கிடையாது ஸ்டேரிங்கு. பட் கம்ஃபர்டபுளாக இருக்குது. உட்காந்திங்க அப்படின்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவே பிடிக்க முடியுது. அண்ட் டில்ட்டும் இருக்குது இந்த காரில் பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ டில்டபிள் ஸ்டேரிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேரிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேரிங் மவுண்டடுக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இருக்குது. க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஸ்டேரிங்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். பிடிச்சி ஓட்டுறதுக்கு எல்லாமே ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. அடுத்ததாக இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்கு வருவோம். ஸோ இதில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னே சொல்லுவேன். ஸ்பீடாக இருக்கட்டும், ஆர்பிஎம்மாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அனலாக்கில் தெரிகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்டரில் வந்து ஒரு எம்ஐடி ஃபங்க்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஃபியூலாக இருக்கட்டும், டெம்பரேச்சர் எல்லாமே வந்து இந்த எம்ஐடியில் தெரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் டு எம்டி, ட்ரிப்பி போன்ற வசதிகள் எல்லாமே இருக்குது. மேபி இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு டயர் ப்ரெஷர் மானிட்டருமே கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும். ஸோ அடுத்ததாக மியூசிக் சிஸ்டம் பற்றி பார்ப்போம். ஸோ 7 inches இருக்கக்கூடிய டச் ஸ்க்ரீன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பகல் நேரங்களையும் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. இதில் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே, நேவிகேஷன்ஸ் போன்ற எல்லா வசதிகளுமே இருக்குது. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன்ஸும் இருக்குது. அண்ட் ஆப் மூலியமாக உங்கள் காரை வந்து கனெக்ட் பண்ணிக்கவும் முடியும். ஸோ அது மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோன்லேயே வந்து உங்கள் காரை வந்து லாக் பண்ணுறதா இருக்கட்டும், அன்லாக் பண்ணுறதா இருக்கட்டும், லைவ் ட்ராக் பண்ணுறதா இருக்கட்டும், இது போன்ற பல விஷயங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் டிரைவர்ஸோட அனலிட்டிக்ஸ் உட்பட பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் பார்த்துக்கவும் முடியும். 40க்கும் மேற்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் வந்து இது மூலியமாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றது போல் மகேந்திரா தெரிவிச்சிருக்காங்க. ரொம்பவே சூப்பராகவே இருக்குது கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ ரியர் சீட் கம்ஃபர்ட் பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த குஷனிங் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. சீட்டோட குஷனிங் அண்ட் ரிக்ளைனிங் போர்ஷனும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். லெக் ரூம் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் தை சப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. ஸோ தை சப்போர்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக நம்மளால் உட்காரவும் முடியுது அப்படின்னு சொல்லலாம். ஹெட்ரூம் ஆல்சோ என்னோட ஹைட்டுக்கு வந்து ஹெட்ரூம் வந்து ஓகே அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது, பட் ஓகே அப்படின்னே சொல்லலாம். பட் சீட்டிங் கம்ஃபர்ட் வந்து ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. அண்ட் 3 பேர் உட்காரணும் அப்படின்னாலே இந்த சீட்டில் வந்து கம்ஃபர்ட் இருக்குது, இடம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த சீட்டில் வந்து அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காரில் பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் 3 பேர்த்துக்குமே அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் 3 ஹெட்ரெஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சீட்டில் வந்து 3 பேர் உட்காரத்துக்கு ஓரளவு கம்ஃபர்டபுளாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் ஆம்ரெஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. டோர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரில் வந்து 4 டோர்லையுமே வந்து ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் 4 டோர்லையும் வந்து பாட்டில் ஹோல்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல மீன் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரண்ட்டில் சொன்ன மாதிரி அந்த பியானம் பிளாக் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்குறது ரொம்பவே சூப்பர். இங்கே டோரில் வந்து ரெஸ்ட் ஆகிற இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் குஷனிங் வந்து கொடுத்துருக்காங்க. சீட்டு பார்த்தீங்க அப்படின்னா லெதர் சீட்டு தான். லெதர் சீட்டோட குஷனிங் எல்லாமே ரொம்பவே சூப்பர் அப்படின்னு சொல்லுவேன். ரியர் சீட்டில் வந்து மிஸ் ஆகிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ரியர் ஏசி வென்ட்ஸ் தான். ஸோ ரியர் ஏசி வென்ட்ஸ் வந்து இந்த காரில் வந்து கொடுத்துருந்துருக்கலாம். பட் இந்த கேபினுக்கு வந்து இந்த ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க ஏசி வென்ட்ஸே வந்து போதுமானது தான். ஏன்னா நான் ஓட்டிகிட்டு வந்தேன். ஸோ கூலிங் எல்லாமே ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. பட் இப்போ மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரியர் ஏசி வென்ட்ஸ் எல்லாமே. ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு வந்து ரியரில் ஏசி வென்ட்ஸ் இல்லாத ஒரு சின்ன நெகட்டிவாக நான் பார்க்குறேன். ஸோ ரியர் ஏசி வென்ட்ஸ் வந்து மிஸ்ஸிங். அதே சமயத்தில் ரியரில் வந்து சார்ஜ் போகிறதுக்கான போர்ட்ஸ் எல்லாமே வந்து ரியர் பொறுத்த வரைக்கும் இல்லை. அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரூம் லைட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ரியர்லேயுமே வந்து ஃப்ரண்ட்லேயும் ரூம் லைட் கொடுத்துருக்காங்க. ரியர்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து இந்த காரை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சீட்டிங் கம்ஃபர்ட் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா டிரைவர் சீட்டும் சரி, கோ டிரைவர் சீட்டும் சரி, அண்ட் ரியர் சீட்டுமே சரி, கம்ஃபர்ட் விஷயத்தில் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. இந்த காரை பொறுத்த வரைக்கும் சீட்டிங் கம்ஃபர்ட் வந்து ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. ஸோ இந்த காரோட மிச்ச சொச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்ப்போம். ஸோ இந்த கார் வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான கார் அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய புது ஃபியூச்சர்ஸை வந்து இந்த காரில் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த செக்மெண்ட்டில் வந்து 4 வீல் டிஸ்க் பிரேக் வந்து எந்த கார்லையுமே கொண்டு வரல. அதாவது sub 4 மீட்டர் காம்பேக்ட் எஸ்யூவியில் சொல்கிறேன். ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா 4 வீலில் வந்து டிஸ்க் பிரேக் ஆப்ஷன் கொடுத்தாங்க. ஏன்னா இதோட இன்ஜின் பவர் அண்ட் டார்க்ஸ்லாம் அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஸோ அதனால் 4 வீல்லையும் பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருந்தாங்க. அதை தவிர்த்துட்டு மித்த காரில் இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரூஸ் கண்ட்ரோலாக இருக்கட்டும், ஆட்டோமேட்டிக் ரெய்னிங் சென்சாரோட இருக்கக்கூடிய வைப்பர்ஸாக இருக்கட்டும், ஸோ புஷ் ஸ்டார்ட் பட்டனாக இருக்கட்டும், ஸோ இது போன்ற நிறைய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரில் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருந்து ஸோ ஃபியூச்சரிஸ்டிக்கான கார் அப்படின்னே சொல்லலாம். பட் இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய காரில் வந்து ஒயர்லெஸ் சார்ஜர் பார்க்குறோம். அதே மாதிரி டயர் ப்ரெஷர் மானிட்டர் பார்க்குறோம். ஸோ இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு பர்சனலாக பட்ட ஒப்பீனியன். ஸோ அடுத்ததாக அப்படியே வந்து இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்க்கு வருவோம். ஸோ இந்த காரில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 2 இன்ஜின் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து டர்போ பெட்ரோல் அண்ட் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா டர்போ டீசல் இன்ஜின் கொடுக்குறாங்க. ஸோ பெட்ரோல் இன்ஜினோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா 110 PS பவர் கொண்ட இன்ஜின்.
1200 சிசி கொண்ட இன்ஜின். ஸோ அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 110 பிஎஸ் பவரும் 200 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் இந்த இன்ஜினை வந்து உருவாக்கியிருந்தாங்க. அதே நீங்கள் வந்து டீசல் இன்ஜின் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 116 பிஎஸ் பவரும் 300 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் இந்த இன்ஜினை உருவாக்கிறாங்க. 1500 சிசி கொண்ட இன்ஜின். ஸோ 300 நியூட்டன் மீட்டர் டார்க் அப்படிங்கிறதும் இந்த செக்மெண்ட்டில் தி பெஸ்ட் அப்படின்னே சொல்லுவேன். ஸோ இந்த காரில் கொடுத்துருக்க 2 இன்ஜின் ஆப்ஷனும் பார்த்தீங்க அப்படின்னா பவர் அண்ட் டார்க் வந்து ரொம்பவே சூப்பராக ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம கூட இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா டீசல் இன்ஜின் தான். ஸோ 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷனும் கொடுக்குறாங்க அண்ட் 6 ஸ்பீட் ஆட்டோ ஷிஃப்ட், அதாவது ஏஎம்டி டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷனுமே இருக்குது. ஸோ ரெண்டுத்துலேயுமே இருக்குது. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோல்லையும் இருக்குது, டீசல்லையுமே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நம்ம கூட இருக்கிறது பார்த்தீங்கன்னா மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கொண்ட கார் தான். அண்ட் காரோட சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ இந்த காருக்கு சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா குளோபல் என்கேப்லேயே வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தாங்க இந்த காருக்கு. ஸோ சேஃப்டியில் எந்த ஒரு குறையுமே வைக்கல மகேந்திரா அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏபிஎஸ் இபிடியாக இருக்கட்டும், 7 ஏர்பேக்காக இருக்கட்டும், ஹில் ஹசஸ் கண்ட்ரோலாக இருக்கட்டும், ஃப்ரண்ட்டில் முதல் கொண்டு பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கிங் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக ரியரில் பார்ப்போம். ஸோ இந்த காரில் வந்து ஃப்ரண்ட்லையும் கொடுத்துருக்காங்க, ரியர்லையும் கொடுத்துருக்காங்க, கேமரா கொடுத்துருக்காங்க, கார்னரிங் பிரேக்கிங் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க, 4 வீல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்க் பிரேக் கொடுக்குறாங்க. ஸோ சேஃப்டிக்கு எந்த ஒரு குறையுமே வைக்கல அப்படின்னு தான் சொல்லணும் மகேந்திரா. சேஃப்டியான ஒரு கார் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா XUV3OO ஒரு சூப்பரான ஆப்ஷன் அப்படின்னே சொல்லுவேன் சேஃப்டி விஷயத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ காரை வந்து டிரைவ் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுதான் அதோட கீ. ஸோ லாக், அன்லாக்கு அண்ட் அலாரம். ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ கார் வந்து கீழே சென்ட்ரி தான். ஸ்டார்ட் முடியுமா ஸ்டார்ட் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு சீட் பெல்ட் போட்டுருவோம். ஸோ ஐடல் பொசிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேரிங் வந்து கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது ஐடல் பொசிஷன் பொறுத்த வரைக்கும். அதுமாதிரி கிளச்சு வந்து ரொம்பவே லூஸாக தான் இருக்குது. அந்த லெவலுக்கு இன்னும் டைட்டான கிளச்சுன்னு சொல்ல முடியாது. இன்ஷியல்லே செம்ம டார்க்கு. ஸோ 300 நியூட்டன் மீட்டர் டார்க் ஆக்சுவலாக இந்த இன்ஜினு. ஸோ அதனால் டார்க் டெலிவரி வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம விசிபிலிட்டி பற்றி பேசிடுவோம். ஸோ என்னோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த சீட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். பேனட் வந்து ரொம்பவே கிளியராகவே தெரியுது. ஸோ இங்கேருந்து நீங்கள் வெளியில் பார்க்குறது ரொம்பவே கிளியராகவே இருக்குது. அண்ட் இன்கேஸ் நீங்கள் சிட்டிக்குள்ளே ரைட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ பேனட் எங்கே முடியுது அப்படிங்கிறத பார்த்து வந்து நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ அந்த விஷயத்தில் வந்து ஒரு சூப்பர் அப்படின்னே சொல்லுவேன். அண்ட் ஏ பில்லர் வந்து ஒரு திக்கான ஏ பில்லர் தான். பட் லைட்டாக பிளைண்ட் ஸ்பாட்டை வந்து கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் இப்படி நவுந்து தான் வந்து நீங்கள் வெளியில் வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. பட் ஆனால் மிரர் வந்து ரியரில் வர கார்ஸு அண்ட் எனி ஆப்ஜெக்டாக இருந்தாலும் ரொம்பவே கிளியராகவே பார்க்க முடியுது. அண்ட் மிரர் வந்து கொஞ்சம் பிளைண்ட் ஸ்பாட்டை வந்து கிரியேட் பண்ணுது அப்படின்னே சொல்லுவேன். ஸோ இப்போ அடுத்து இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசுவோம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 300 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து இந்த டார்க் டெலிவரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். எந்த ஸ்பீடில் நீங்கள் வந்து த்ராட்டில் கொடுத்தாலுமே வந்து ரெஸ்பான்ஸ் வந்து அந்த லெவலுக்கு இருக்குது. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 3rd கியரில் போயிட்டுருக்கேன். பட் நீங்கள் 6th கியரே வந்து ஷிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது. அந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜினோட என்ட்ரி லெவல் டார்க் அந்த லெவலுக்கு இருக்குது. அண்ட் ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸும் ரொம்பவே சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டார்க் ரொம்ப அதிகமாக இருக்குது, பவர் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா இன்ஜினோட நாய்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கேபின் திறந்துப்போ இன்ஜினோட நாய்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. பட் ஆனால் கேபின்குள்ளே சுத்தமாக பார்த்தீங்கன்னா இன்ஜின் நாய்ஸ் வந்து கேட்கவே இல்லை. NVH லெவல்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ வைப்ரேஷன்ஸும் உங்களுக்கு கேபின்குள்ளே தெரியல, நாய்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேபின்குள்ளே தெரியல. அந்த ஹைவேஸ் ஏறிட்டு ஒரு அபோவ் 100க்கு மேலே வந்து போய் பார்ப்போம். ஸோ எந்த லெவலுக்கு ஹை ஸ்பீடில் வந்து ஸ்டெபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அந்த புஷ் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். அந்த டார்க் வந்து எந்த லெவலுக்கு அந்த வண்டி வந்து புஷ் ஆகுது அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதே சமயத்தில் ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா செம்ம ரெஸ்பான்சிவாக இருக்குது. நான் சொன்ன மாதிரியே வந்து ஸ்டேரிங் வந்து நீங்கள் வந்து மோடு வந்து மாற்றிக்கலாம். ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து ஸ்டேரிங்கில் வந்து மோடு வந்து மாற்றிக்க முடியும். ஸோ இந்த செக்மெண்ட் கார்ஸ் ஓட்டினதுலேயே வந்து இதோட வந்து டீசல் இன்ஜினோட பவர் அண்ட் டார்க்ஸ் வந்து ரொம்பவே சூப்பர். அந்த இனிஷியலில் கிடைக்கக்கூடிய பிக்கப் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஹை ஸ்பீட் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஏர் நாய்ஸ் வந்து காருக்குள்ளே கேட்குது. பட் ஆனால் டயர் நாய்ஸ் கேட்கல, பட் ஏர் நாய்ஸ் கேட்குது. இன்ஜின் நாய்ஸ் அந்த சுத்தமாக இன்ஜின் நாய்ஸ் வந்து காருக்குள்ளே கேட்கவே இல்லை. பட் ஆனால் ஏர் நாய்ஸ் மட்டும் கேட்குது. ஸோ வெளியில் கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு இருக்கு, அதனால் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிரேக்ஸ் கொஞ்சம் பேனிக் பிரேக் தான் இது. அது மாதிரி ரொம்பவே ஈரமாக தான் இருக்குது ஃப்ளோரு. ஸோ பிரேக்கிங் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. ஹைவேஸ் க்ரூசிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவே இருக்குது இந்த கார் ஓட்டுறதுக்கு. ஸோ இந்த செக்மெண்ட் கார்ஸ்லேயே வந்து எனக்கு இந்த கார் ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா sub 4 மீட்டர் கார் அண்டு ஒரு அர்பன் SUV செக்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு கான்ஃபிடென்ட்டாக நம்மளால் ட்ரைவ் பண்ண முடியுது.
நமக்கு மெயின் வந்து பிரேக்கிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுனாலே வந்து ஹை ஸ்பீட் வந்து க்ரூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும் அந்த பிரேக்கிங்கும் சரி, சஸ்பென்ஷன் லெவல்ஸும் சரி. ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டிஃபரான சஸ்பென்ஷன் தான். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா கார்னரிங்லாம் அப்ரோச் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக தான் பாடி ரோல் தெரியுது. அதே சமயத்தில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நம்மளால் கார்னரிங் அப்ரோச் பண்ண முடியுது. ஸோ நான் அடிக்கடி இந்த காரில் 6th கியர் இருக்கிறதே மறந்துடுறேன். ஸோ 5th கியர்லேயே ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த லெவலுக்கு வந்து இன்ஜின் வந்தோட ரிஃபைன்மெண்ட் சூப்பராக இருக்குது. இப்போ ஒரு கார்னர் அப்ரோச் பண்ணுறோம், எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பண்ண முடியுது பாருங்கள். ஏன்னா 100+ நம்ம இந்த கார்னர் அப்ரோச் பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் ஒரு பிரிட்ஜ் மேலே இருக்கக்கூடிய ஒரு கார்னர் இது. ஸோ செம்ம கான்ஃபிடென்ட்டாக நம்மளால் அப்ரோச் பண்ண முடியுது. ஆக்சுவலாக ஆட்டோ ரெய்னிங் சென்சார் இருக்குது. நம்ம ஆஃபில் வச்சுருந்தனால ஆன் ஆகலை. இல்லைன்னா ரெயினோட ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து சென்ஸ் பண்ணி உங்களுக்கு வைப்பர் வந்து ஒர்க் ஆகும். காரோட பிக்கப் பற்றி சொல்கிறோம் அப்படின்னா, என்னோட கேமராமேனால் கேமராவை ஸ்டெடியாகவே பிடிக்க முடியல. அந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா எந்த கியரில் ஆக்சலரேஷன் கொடுத்தாலுமே செம்ம ரெஸ்பான்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஷேக்கியாக இருந்தால் கோச்சிக்காதீங்க. ஸோ இந்த அதே கார்னர் திருப்பி அபோவ் 100 அண்டு ரொம்பவே ஈரமாக இருக்க ஒரு ஃப்ளோர் தான். நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஓவரால் இந்த காரை ஓட்டின எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் வந்து செம்மையாக பண்ணியிருக்காங்க. அண்ட் மகேந்திரா கார்ஸில் இந்த இன்ஜின் வந்து ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அந்த ரிஃபைன்மெண்ட் எல்லாமே இன்ஜினோட வைப்ரேஷன்ஸும் ரொம்ப கம்மியாக இருக்குது, நாய்ஸும் ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவல் ஒரு பர்ஃபார்மன்ஸ், அதுவும் டீசல் இன்ஜின் பொறுத்த வரைக்கும். ஸோ சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபரான சஸ்பென்ஷன் தான். பட் சிட்டிக்குள்ளே ஓட்டும் போது கொஞ்சம் அலுங்கல் குலுங்கலாக இருக்கும். பட் ஹைவேஸ் க்ரூசிங் வரும்போது ஹேண்ட்லிங் எல்லாமே ரொம்பவே சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. கார்னரிங்லாம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவே நம்மளால் அப்ரோச் பண்ண முடியுது. ஸோ இந்த காரோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுப்போம். ஸோ இந்த காரில் நான் ப்ளஸ்ஸாக பார்த்த விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ கம்ஃபர்ட் ஆல்சோ ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். வெஹிக்கிளோட ஹேண்ட்லிங் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. ஸோ ஹைவேஸில் நீங்கள் வந்து க்ரூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக நம்மளால் ஹேண்டில் பண்ணவும் முடியுது. அண்ட் ஆல்சோ இந்த காரோட சேஃப்டி வந்து இந்த காருக்கு ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இந்த காரோட சேஃப்டி லெவல்ஸும் வந்து ரொம்பவே சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அது இந்த காருக்கு ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ மைனஸ் தான் எனக்கு வந்து நோட்டீஸ் பண்ண விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதோட பூட் ஸ்பேஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ இந்த கார்ஸை வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா லாங் ரைட்ஸ்க்கு தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ லாங் ரைட்லாம் எடுத்துகிட்டு போகும்போது பூட் ஸ்பேஸ் வந்து ரொம்பவே மஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பூட் ஸ்பேஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கிறது இந்த காருக்கு ஒரு சின்ன மைனஸ் அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா 180 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. மேபி ஃபுல் லோட்லாம் உட்காந்ததுக்கப்புறம் 170 அந்த லெவலுக்கு வந்து கம்மியாகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் நான் ஓட்டின வரைக்கும் எங்கேயுமே அண்டர் பாடி வந்து டச் ஆகலை. மேபி கிரவுண்ட் கிளியரன்ஸ்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கொடுத்துருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ப்ரைஸிங், ஸோ டாப் அண்டோட ப்ரைஸிங் பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே வந்து ரொம்பவே காஸ்ட்லியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த காரில் கொடுத்துருக்க ஃபியூச்சர்ஸ் அந்த மாதிரி. ஸோ இந்த செக்மெண்ட் கார்ஸ் எப்போவுமே வந்து டாப் அண்ட் கார்ஸை தான் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணி வாங்குவாங்க. ஸோ ப்ரைஸிங்கை வந்து கம்மியாக வந்து இந்த எக்ஸ்ஷோரூமை வந்து செட் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து மார்க்கெட்டிங்காக. பட் டாப் மாடலோட ப்ரைஸிங் வந்து ரொம்பவே அதிகமாக கொண்டு போயிடுறாங்க. ஸோ மகேந்திரா XUV7 ஸோ XUV3OOலையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த விஷயம் தான் வந்து ஒரு மைனஸாக பார்க்கப்படுது. இதோட டாப் அண்டோட ப்ரைஸிங் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ மேபி இதோட டாப் அண்டோட காஸ்ட்டை வந்து கம்மி பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்றது எனக்கு பர்சனலாக பட்ட விஷயம். பட் ஆனால் இந்த செக்மெண்ட் கார்ஸில் இல்லாத நிறைய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க தான். ஸோ அது ஒரு ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். பட் ப்ரைஸிங் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது ஒரு மைனஸ் அப்படின்னு பார்க்குறேன். மேபி இந்த M8 மாடல் எடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதோட ப்ரைஸிங் வந்து ஓரளவுக்கு நல்ல ப்ரைஸிங்கில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.